ஒரு படி முன்னே ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன் தினமும் காலை நேரத்தில் வீட்டின் முன் நின்று தூரத்தில் தெரியும் ஒரு பெரிய மலையை பார்த்து கொண்டே இருப்பான். அந்த மலையை பார்த்தால் அவன் கண்கள் மின்னும். ஒரு நாள் நான் அந்த உச்சிக்குப் போவேன் என்று அவன் மனதுக்குள் கனவு காண்பான். அவனுடைய கனவைக் கேட்ட சிலர் சிரித்தார்கள். அந்த மலை ரொம்ப உயரம், உன்னால முடியுமா என்று கேலி செய்தார்கள். ஆனால் அந்த பையன் அவர்களோடு வாதிக்கவே இல்லை. அவன் அமைதியாக ஒரு முடிவு எடுத்தான். இன்று உச்சிக்குப் போக வேண்டாம். இன்று ஒரு சின்ன படி முன்னே போதும். அந்த நாளிலிருந்து அவன் தினமும் மலையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். சில நாட்களில் அவன் உற்சாகமாக வேகமாக நடந்தான். சில நாட்களில் சோர்வுடன் மெதுவாக நடந்தான். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாறவே இல்லை. அவன் நடக்கிறதை நிறுத்தவே இல்லை. நாட்கள் ஓடின, வாரங்கள் கடந்தன, மாதங்கள் சென்றன. ஒரு அமைதியான காலையில் அந்த பையன் மலையின் உச்சியில் நின்றான். கீழே பார்த்தபோது அவன் நடந்த பாதை முழுவதும் தெரிந்தது. அவன் முகத்தில் பெருமையும் அமைதியும் ஒன்றாக ஒளிந்தது. அதை பார்த்த மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். நீ எப்படி இதைச் செய்தாய் என்று கேட்டார்கள். அவன் சிரித்துக்கொண்டே சொன்னான், ஒரே நாளில் நான் மலையை ஏறவில்லை. ஆனால் நான் நடக்கிறதை ஒருபோதும் நிறுத்தல. விரைவாகச் செய்வது முக்கியமல்ல. தொடர்ந்து முயற்சி செய்வதே உண்மையான வெற்றிக்கு காரணம்.